எல்லாருக்கும் வணக்கம். வருகிற ஏப்ரல் 23 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எல்லாரும் எதிர்நோக்கிட்டு இருக்கோம். இந்நேரத்துக்கு எல்லாருக்கும் இந்த ஓட் ஸ்லிப் கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? எந்த கட்சியில வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க? இதுல ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் இருக்குல்ல. ஈஸியா வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் சில ஸ்டெப்ஸ் சொல்றேன். அந்த பாக்ஸஸ் எல்லாம் நீங்க டிக் பண்ணிட்டே வாங்க. அதுல 15 ஆகிற கேண்டிடேட் எந்த கட்சியில இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு ஓட் பண்ணறதுக்கு கன்சிடரேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆக்சசிபிலிட்டி. அவங்கள உங்களால நெருங்க முடியுதா, உங்களுடைய குறைகளை சொல்ல முடியுதான்னு பாருங்க. ரெண்டாவது அக்கௌண்டபிலிட்டி. எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க பொறுப்பு எடுத்து செய்யறாங்களா. ரெஸ்பான்சிபிலிட்டி, எடுத்துக்கிட்ட பொறுப்பை ஒழுங்கா செஞ்சு முடிக்கிறாங்களா. கிரெடிபிலிட்டி, அவங்க மேல நமக்கு நல்ல நம்பிக்கை இருக்கா. இன்டெகிரிட்டி, சொன்ன மாதிரியே செய்யறாங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்து இந்த கேண்டிடேட்டை தேர்ந்தெடுங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை எலெக்ஷன்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிருக்காங்களா அப்படின்னு பாருங்க. இல்ல எனக்கு புதுசா வரவங்கள தான் நான் தேர்ந்தெடுக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா தாராளமா தேர்ந்தெடுங்க. ஆனாலும் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட், சோஷியல் கான்சியஸா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்ணிருக்காங்க, சமுதாயத்துல நடக்கிற அவலங்களுக்கு குரல் கொடுத்திருக்காங்களா, போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இதுல எல்லாம் கலந்துருக்காங்களா, மக்களுக்காக என்னென்ன விஷயங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காங்க, இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி வேட்பாளரை தேர்ந்தெடுங்க. மறந்துடாம ஏப்ரல் 23 வியாழக்கிழமை அன்னைக்கு ஓட் பண்ணுங்க. ஏன்னா நம் ஓட்டு நம் உரிமை.